பொலிவாகவும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவற்றை தினமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலை வேளையில் தான் நாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். குளிக்கிறோம், காலக்கடங்களை முடிக்கிறோம், திருமண வீடுகளுக்கு காலையில் தான் நடைபெறுகிறது, கோயில் பூஜைகள் எல்லாம் காலையில் தான் நடைபெறுகிறது, இன்னும் பிற வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் அதிகாலையில் தான் நடைபெறுகிறது. அது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் நம்ம யோகாசனத்தை செய்துவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோ மிக மிக அதிகம். நாம் நினைத்ததை நடத்தலாம், வெல்லலாம், எல்லா விதமான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும். பத்மாசனத்தை கரைத்துவிட்டு இந்த ஆஞ்சநேயர் ஹனுமான ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. கால் முன்னால் மடக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கால் பின்னாலே இழுக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி பின்னால் வளையும் பொழுது முதுகெலும்பு வளையப்படுகிறது. தலை உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும். சோம்பேறித்தன்மை என்பதே வராது. அதைத்தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டும். உடலில் இறுக்கம் கிடைக்கும் பொழுது, நாடி நரம்புகள் தளர்ந்து போகும் பொழுது நமக்கு ஒரு களைப்பு ஏற்பட்டுவிடும், சோம்பேறித்தன்மை ஏற்பட்டுவிடும். இந்த ஆசனத்தை செய்து முடித்தாலே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை வந்துவிடும், சோம்பேறி தன்மையெல்லாம் மறைந்துவிடும். மெதுவாக இறக்குங்க, நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை பின்னீட்டி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். லெஃப்ட் லெக் பின்னால் கொண்டு போங்கள். கையை வைத்துங்கள், பின்னால் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவு வளையணும். வளையத்தான் மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும், முதுகுக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும், கால் வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு வாங்க. மூச்சு இழு. இன்னும். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க. முதலில் வலது காலை பின்னால் இழுக்க வேண்டும். ரைட் லெக். மெதுவாக அமைதியாக செய்யணும். தூக்கை வைத்து நல்ல வளையணும். ஹனுமான் ஆசனம், ஆஞ்சநேயர் ஆசனம். ஹனுமான் ஆசனம். மெதுவாக இறக்குங்க.
நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை பின்னோக்கி விடுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். வஜ்ராசனத்தில் உட்காரு. அதுக்கு மாற்றாசனம். பின்வளைவு செய்தால் முன்வளைவு செய்யணும். மகாமுத்ரா. எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமர அங்கே திரும்புங்கள். முன்பு போல். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சற்று கடினமாக ஆசனங்களாக உங்களுக்கு தோன்றினாலும் சிறு வயது முதற்கொண்டு இதை ஆரம்பித்தால் வயதோதின காலத்திலும் இது லகுவான ஆசனங்களாக மாறிவிடும். முதுகுவலி, இடுப்பு வலி, பந்துக்கண்ண முட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய பாண்டிலைசிஸ் இவையெல்லாம் நீங்குவதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். முழுமையாக செய்தால்தான் அதன் பலம் என்பதில்லை. நீங்கள் அரைகுறையாக செய்தாலும் சரி, தவறாக செய்தாலும் சரி, இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரியவர்களும் பிரச்சனை உள்ளவர்களும் நீங்கள் எந்த வயதிலும் இந்த ஆசனங்களை செய்து நீங்கள் முழு பலனையும் அடையலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைப்பவர்கள் மதியமும் செய்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.